ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பொருட்டோ டு ப்ளூ அட்டாக்ஸ் சாப்டர் 34 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பொருட்டோவும் கோடு ஃபைட் பண்ண போறாங்க. அண்ட் சேம் டைம் ரொமாலிக்கு அப்புறம் நம்ம சாக்குராவை காமிச்சிருக்காங்க இந்த சாப்டர்ல. இதை தாண்டி குறிப்பா வந்து இட்டாச்சி இந்த சாப்டர்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. எஸ், நீங்க கேட்டது கரெக்ட் தான். இட்டாச்சி உச்சிக்காவை வந்து இந்த சாப்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போதைக்கு இந்த சாப்டர் ஸ்டார்டிங்குமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா போன சாப்டரோட எண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அதுல காவைக்கு வந்து கேட்டிருப்பான், இந்த த்ரோன் சோல் பப்பை வச்சு என்ன பண்ண போறான்ட்டு. அதுக்கு பொருட்டோமே இதை அப்படியே விட்டுட்டா வந்து அழுகி போயிரும்ட்டு. அந்த இடத்துல இருந்து அந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போதைக்கு காவைக்குமே கேட்கறான், என்னது அழுகி போயிருமா, எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. அதுக்கு பொருட்டோமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த த்ரோன் சோல் பப்பை நம்ம யூஸ் பண்ண விட்டுட்டோம்னா வந்து அழுகி போயிடும். லைக் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு டைமுக்கு மேல வந்து இது தானாவே அழுகி போயிடும். அப்படி அழுகி போறது மூலமா இந்த த்ரோன் சோல் பப்பு யாருக்கு சொந்தமோ அவங்களுமே அழிஞ்சு போயிருவாங்க, அவங்களுமே இறந்து போயிருவாங்க. அந்த ட்ரீல மாட்டிட்டு இருப்பாங்களா அவங்களுமே கம்ப்ளீட்டா இறந்து போயிருவாங்கன்ட்டு. அதனால புரோட்டோமே இப்போதைக்கு இந்த த்ரோன் சோல் பப்பை யூஸ் பண்ணி பக்கை ரிவைவ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கிடையில ஹிமோரியுமே யூனிஜனை வந்து கட்டிப்பிடிக்கிறா. இது மூலமா நமக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுது ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்ட்டு. அண்ட் யூனிஜனுக்கு இப்போதைக்கு பெருசா ஒண்ணுமே ஆகவே இல்லை. ஏன்னா ஹிமோரி வந்து போன சாப்டர்ல யூனிஜனை ஹீல் பண்ணிருப்பா. அது மூலமா அவன் கண்ணுக்கு வந்து ஒண்ணுமே ஆகவே இல்லை. அவன் கண்ணு வந்து கரெக்டா தான் இருக்குது, தெளிவா பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நமக்கு கோனகமுரோ கேட்பாங்க. கோனகமுருமே சாரடாவை தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல வந்து கண்ணு முடிச்சிருவா. இருந்தாலும் வந்து இவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலான்ட்டு தூக்கிட்டு போக ஆரம்பிப்பான். அப்ப சோஜோவுமே கோனகமுரு சென்சே, நீங்க ஹாஸ்பிடல் போறீங்களா, நானுமே உங்க கூட வாரண்டி அவளுமே போக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் டேமனை கேட்பாங்க. டேமனுமே ஈடோவை பார்த்துட்டு உங்களுக்கு அடிபட்டு இருக்கான்ட்டு. அதுக்கு நம்ம ஈடோவுமே எனக்கு அடிபடவே இல்லை, என்ன பாதுகாத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதுக்கு டேமனுமே இதெல்லாம் ஒண்ணு இல்லன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம காசின் கோஜினோட டோட கேட்பாங்க. அது பொருட்ட மேல ஏறுது. அது மூலமா காசின் கோஜினுமே பொருட்ட கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த எண்டு வந்து கோடி இந்த இடத்துக்கு வரவே இல்லை. நான் நினைச்சது என்னன்னா வந்து இந்த கேஸை யூஸ் பண்ணி கோடி இந்த இடத்துக்கு வருவான்ட்டு. பட் இந்த எண்ட் அவன் இந்த இடத்துக்கு வரவே இல்லைன்ட்டு. அதுக்கு பொருட்டோமே நீங்க வந்து மறந்துடாதீங்க, எல்லா டிவென்ட் ரிலியுமே வந்து அவனோட கிளா மார்க் இருக்குது. அது மூலமா அவனுக்கு தெளிவா தெரியும் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்ட்டு. அதுக்கு காசின் கோஜினுமே சோ எப்படி இருந்தாலுமே நம்ம இதை அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயம் மாமூசி இறந்து போனது கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீ மறந்துடாத, ஒரு விஷயத்தை மறந்துடாத, அவன் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ரொம்பவே பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் உன்னை கில் பண்றதுக்காண்டின்ட்டு. சோ கண்டிப்பா நீ வந்து த்ரோன் சோல் பப்பை எடுத்துக்கிட்டு பக்கோட ட்ரீ கிட்ட போனா அந்த இடத்துக்கு அவன் கண்டிப்பா வருவான். நான் கேரண்டியா சொல்றேன், அந்த இடத்துக்கு அவன் கண்டிப்பா வருவான். ஏன்னா அந்த ஒரு லொகேஷன் வந்து அவனுக்கு ரொம்பவே அட்வான்டேஜா இருக்கும், உன்னை டிஃபீட் பண்றதுக்கு ரொம்பவே அட்வான்டேஜா இருக்கும்னு நம்புறான். அண்ட் குறிப்பா வந்து அந்த இடத்துல உனக்கு எந்த ஒரு பேக்கப்பும் கிடைக்காது. அதனால இந்த சான்ஸ் வந்து விட்டு கொடுக்க மாட்டான். கண்டிப்பா உன்னை அட்டாக் பண்றதுக்காண்டி உன்னை கில் பண்றதுக்காண்டி அந்த இடத்துக்கு வருவான். நான் பார்த்த நிறைய ஃபியூச்சர்ல வந்து இதுதான் காமனா இருந்திருக்குன்ட்டு. அண்ட் மாமூசியோட நடந்த ஃபைட் வந்து டெஸ்டினியை சேஞ்ச் பண்ணிருந்தாலுமே இந்த ஒரு விஷயம் அன்நேச்சுரலா இருக்குது. கோடு வந்து அப்பேர் ஆகாம இருக்கிறது வந்து அன்நேச்சுரலா இருக்குது. அவன் மோட்டிஸை வச்சு பார்க்க போச்சுல கண்டிப்பா வந்திருக்கணும், பட் வராம இருக்கம்ல, அது வந்து அன்நேச்சுரலா இருக்குன்ட்டு காசின் கோஜினுமே பேசிட்டு இருக்கான். அதுக்கு பொருட்டோமி அதுக்கப்புறம் நடக்க போகுதுன்ட்டு, லைக் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கு காசின் கோஜின் வந்து ஒரு 3 கேட்டகரியை வந்து ஒரு 3 டிஃபரண்ட் அவுட்கம் வந்து சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் நீ வந்து கோட கில் பண்ணிடுவான்ட்டு. இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஐடியலி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அவன் லொகேஷனை வந்து நம்மளால பின் பாயிண்ட் பண்ண முடியல. சோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவனை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அவன் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குது. உனக்கு எதிராக அவனால வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குது. மூணாவது கோடு வந்து சரடா நோக்கி போகலாம். லைக் எப்படின்னா சரடாவை கேப்சர் பண்ணி டிவென்ட் ட்ரீ கிட்ட கொண்டு போயிட்டு அவளை வந்து ஒரு பார்கெயின் சிப்பை யூஸ் பண்ணலாம். லைக் எப்படின்னா வந்து அவளை ஒரு பேட்டா யூஸ் பண்ணி ஒன்னை செப்பரேட் பண்ணி தனியா வர வச்சு அது மூலமா உன்னை கில் பண்ண பிளான் பண்ணலாம். இப்படி 3 ஆப்ஷன் இருக்குது. பட் மூணாவது ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் தான். இப்போதைக்கு அது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது அவனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த 2 ஆப்ஷனுமே இந்த 3 ஆப்ஷனுமே உனக்கு தெரிஞ்சனால வந்து நீ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2க்கு தான் போவான்ட்டு. அதனால இப்போதைக்கு அந்த மூணாவது ஆப்ஷன் வந்து அந்த அளவுக்கு பெருசா டேஞ்சரை கொடுக்காதுன்ட்டு, பாதிப்பை கொடுக்காதுன்ட்டு. அப்படி நீ மறந்துடாத. சோ கண்டிப்பா அவன் வந்து டிவென்ட் ட்ரீ கூட வந்து கை கோர்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. லைக் ஜாயின் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது. சோ உன் கூட ஜாயின் பண்ணாம உனக்கு ஹெல்ப் பண்ணாம வந்து டிவென்ட் ட்ரீ கூட ஜாயின் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நீ மைண்ட்ல வச்சுக்க. அதனால இப்போதைக்கு வந்து அவனை எலிமினேட் பண்றது கில் பண்றது வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவனை கில் பண்ண பிளான் பண்ணிட்டு சோ அப்படி பேசிட்டு இருக்க டைம்ல வந்து அந்த த்ரோன் சோல் பப்பை இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது, அழிய ஆரம்பிக்குது. அதை பார்த்தா பொருட்டோமே இப்போதைக்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பேச
டைம் இல்லன்ட்டு கிளம்ப ரெடி ஆவறான். அப்போ இனோஜினை பார்த்துட்டு நீ நல்ல வேலை பண்ணிருக்கா, இதுக்கப்புறம் உன்னோட வேலையை பாருன்ட்டு அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். பொருட்டோ டைரக்டா வந்து அந்த டிமென்ஷனுக்கு போக ஆரம்பிக்கிறான். பக் எந்த இடத்துல வந்து ட்ரீயா மாதிரி இருக்கணும் அந்த டிமென்ஷனுக்கு போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் காவக்கி கிட்ட அமுடோமி, காவக்கி நீ இப்போதைக்கு லேபுக்கு வரியா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குன்ட்டு. இப்போ அங்கிருந்து வந்து அகைன் அந்த இடத்த காமிப்பாங்க. பொருட்டோ போனா அந்த இடத்த காமிப்பாங்க. அந்த இடத்துல பக்கோட ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீயை சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளாமார்க் இருக்குது. அந்த கிளாமார்க் மூலமா கோடுமே பார்த்துட்டு இருக்கான். பொருட்டோ வரத பார்த்துட்டு இருக்கான். பட் பொருட்டோமே அங்க இறங்கின அடுத்த செகண்டே வந்து கர்மாவை ஆக்டிவேட் பண்ணிடுவான். ஏன்னா அவனுக்கு தான் தெளிவா தெரியுது இல்ல, சோ கண்டிப்பா கோடு வந்து நம்ம அட்டாக் பண்ண வருவான்ட்டு. அதனால அங்க இறங்கின அடுத்த செகண்டே வந்து கர்மாவை ஆக்டிவேட் பண்ணி நடந்து வந்துட்டு இருப்பான். இன்னொரு விஷயத்தை நம்ம கோடு கவனிச்சிருக்க மாட்டான். பட் ஸ்டில் தனியா பேசிட்டு இருக்கான், மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கான். நீ வந்து ஒரு ஃபுல் தான் பொருட்டோ, உன் கூட தொடர்பு இல்லாத உனக்கு ஹெல்ப் பண்ணாத ஒரு எனிமையா இருக்கக்கூடிய ஒருத்தனை பாதுகாக்கிறதுக்காண்டி காப்பாத்துறதுக்காண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, எனக்கு தெளிவா தெரியும். எனக்கு இந்த ஒரு விஷயம் தெளிவா தெரியும். ஏன்னா நீ இப்படிப்பட்ட ஒருத்தன் தான். நீ கிட்ட வா, கிட்ட வந்து அடுத்த செகண்டே உன்னோட த்ரோட்டை நசுக்கி நான் உன்னை கில் பண்றேன்ட்டு கோடுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அங்க இருந்து கோனகாவோட ஹாஸ்பிடல்ல காமிப்பாங்க. அதுல சரடாவுமே கண் முடிச்சிட்டு மாமுசின்னு சொல்ல போஸ்ல சுமரேமி, நீ வந்து மாமுசி பத்தி கவலைப்படுறானா, நீ வந்து கவலைப்பட தேவையில்ல, ரிலாக்ஸ் ஆறு, ஏன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவனை டிஃபீட் பண்ணியாச்சுன்ட்டு. அப்ப சோஜோவை நம்ம சரடா பாப்பா பார்க்க போஸ்ல வந்து தெளிவா பார்க்க முடியாது. அவ பார்வை வந்து நல்லாவே டேமேஜ் இருக்கனால வந்து தெளிவா பார்க்க முடியாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம சாக்குரா வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. எஸ் நம்ம சாக்குராவை அகைன் காமிச்சிருக்காங்க. ஹாஸ்பிடல் சீன் வர போஸ்ல வந்து சாக்குராவை காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதுபடி சரடாவால ஒழுங்கா பார்க்க முடியல தெரிஞ்ச அடுத்த செகண்டே வந்து ஒரு கிளாஸ் இருக்கும். சரடா வந்து எப்பவுமே இந்த கிளாஸை வியர் பண்ணுவா. அந்த கிளாஸை வந்து நம்ம சரடா கிட்ட கொடுக்குறா சாக்குராவுமே. அதுபடி நீ இதை போட்டுக்க, போட்டதுக்கு அப்புறம் என்னோட வரல எத்தனை நம்பர் இருக்குது அந்த நம்பரை தெளிவா சொல்ல போஸ்ல சரடாவால தெளிவா பார்க்க முடியாது, கரெக்டா கணிக்க முடியாது. அதனால சாக்குராவுமே உன்னோட பார்வை வந்து இப்போதைக்கு நல்லாவே டேமேஜ் இருக்குது. அதனால உன்னோட பார்வைக்கும் உன்னோட கிளாஸுக்கும் இப்போதைக்கு ஃபிட் ஆகவே இல்லைன்ட்டு. அண்ட் மேங்கிக்கும் சரியான ஒருத்தன் யூஸ் பண்றது மூலமா அவனுக்கு ரிஸ்க் ஏற்படுது. லைக் எந்த அளவுக்கு மேங்கிக்கும் சரியான யூஸ் பண்றானோ அந்த அளவுக்கு அவன் ஐசைட்டுமே டேமேஜ் ஆகும். பேசிக்கா இந்த ஜுட்சு இருக்குல்ல, இந்த ஜுட்சு வந்து நேச்சரை பொறுத்தும் யூசேஜை பொறுத்தும் சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்தும் நிறைய டிபெண்ட் பண்ணி இருக்குது இந்த ஜுட்சு. அதனால ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஜுட்சுவை சுத்தி இருக்குது. பட் இப்போதைக்கு நீ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்க, நீ எந்த அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றியோ அந்த அளவுக்கு உன்னோட கண்ணு வந்து டேமேஜ் ஆயிட்டே இருக்கும்ட்டு. ஒரு கடத்துக்கு மேல உன்னால வந்து பார்க்கவே முடியாது, மொத்தமா ஐசைட் வந்து டேமேஜ் ஆயிடும், உன்னால அதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்ட்டு. அதுக்கு சரடாவுமே மாம் இருந்தாலும் சொல்ல வர போஸ்ல நம்ம சரடா இருக்கலா, லைக் சாக்குரா இருக்கலா, சாக்குரா வந்து சரடா வந்து கெட்டு பிடிக்கிறா. எனக்கு தெளிவா தெரியும் நீ வந்து ஸ்டாப் பண்ண மாட்டான்ட்டு. ஏன்னா இந்த ஸ்ட்ரென்த் வந்து இந்த பவர் வந்து உனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. லைக் நீ வந்து ஒருத்தனை பாதுகாக்க நினைக்கிறா, அந்த ஒருத்தனை பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த பவர் வந்து உனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அந்த ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரியும். சோ ஆஸ் லாங் உனக்கு இதை பத்தி தெரியற வரைக்கும், ஆஸ் லாங் உனக்கு இந்த விஷயம் தெரியற வரைக்கும் நான் கண்டிப்பா இது இன்வால்வ் ஆக மாட்டேன், இந்த ஒரு விஷயத்துல வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். அண்ட் குறிப்பா நீ வந்து பொருட்டோவை பாதுகாக்க நினைக்கிறா அப்படிதானே. அதுக்கு சரடாவுமே ஒண்ணுமே சொல்லாம இருக்க போஸ்ட்ல நம்ம சாக்குரோமி, நீ உண்மையாவே என்னோட பொண்ணுதான், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் எந்த அளவுக்கு பேடான சிச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு பையனுக்காண்டி ஒரே ஒரு பையனுக்காண்டி எல்லாத்தையுமே வந்து இழந்து அவனை பாதுகாக்க நினைக்கிறா பத்தியா, நீ உண்மையாவே என்னோட பொண்ணுதான். ஏன்னா சாக்குராமே ஒரு கடத்துல வந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிருப்பா. அந்த விஷயம் சாக்குராக்கு ஞாபகம் வருது. அண்ட் குறிப்பா வந்து நீனுமே உன்னோட டேட மைதா இருக்கா, எப்பவுமே அவர் வந்து மேசிவான விஷயத்துக்கு எதிராக தான் நிற்பாரு. அதுல எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே எவ்வளவு பேடான விஷயம் நடந்தாலும் பெர்சனலா எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டாலுமே வந்து அது மேசிவான விஷயத்துக்கு எதிராக தான் நிற்பாரு. அதே மாதிரி தான் அவர் பெத்ரூமேன்ட்டி லைக் சாஸ்கியவை மென்ஷன் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து இட்டாச்சி உச்சிகாவை மென்ஷன் பண்றாங்க நம்ம சாக்குரா. சோ இந்த இடத்துல இட்டாச்சி உச்சிகா மென்ஷன் பண்ணது நல்லதா இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெளிவா தெரியும் சாஸ்கியா என்ன மாதிரி குரோ ஆயிருக்கான், என்ன மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருக்கான்ட்டு. அதே மாதிரி இட்டாச்சி உச்சிகாவுமே என்ன மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருக்காருன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெளிவா தெரியும். அந்த ரெண்டு விஷயத்தையுமே இப்போதைக்கு சாக்குரா வந்து சரடாவோட சுட்டீஸ்லயுமே ஒப்பிட்டு பாக்குறா, லைக் கம்பேர் பண்ணி பாக்குறா. இது கம்பேர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் தனியா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு சாக்குராவுமே சரடாவை பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, சரடா நான் எப்பவுமே வந்து உன்னையும் உன்னோட அப்பாவுமே வந்து பிலீவ் பண்றேன், ஏன்னா அப்படித்தான் நம்மளோட ஃபேமிலி இருந்திருக்குன்ட்டு சாக்குராவுமே சொல்றா. அப்போ கரெக்டா இந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான் வந்து மாஸ்டர் சாக்குரா, பேஷண்ட் வந்து 8ஆம் நம்பர் ரூம்ல இருக்காங்கன்ட்டு. அதுக்கு சாக்குராவுமே என்ன மன்னிச்சிரு, நான் கரெக்டா இப்போதைக்கு வரேன்ட்டு, நான் இப்போ வாரேன்ட்டு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி சாக்குரா வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சரடாவோட ரூம் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சரடான்ட்டு கத்தி சொல்லுவாங்க, லைக் சத்தம் போட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் யாருக்குமே ஒன்றும் புரியாது. அந்த ரூம்ல வந்து சுமரே இருப்பா, சோஜோ இருப்பா, சரடா இருப்பா, 3 பேருக்குமே தெளிவா புரியாது. பட் ஸ்டில் இது எதுக்காண்டி கத்துனாங்கன்ட்டு, என்னோட அம்மா வந்து எதுக்காண்டி கத்திட்டு போனாங்கன்னு தெளிவா தெரியாது. பட் அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இப்போ ரொம்பவே ஃபயரா இருக்குன்ட்டு, ரொம்பவே ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்குன்ட்டு நம்ம சரடா சொல்றா. அண்ட் சாக்குராமே அழுதுட்டு போற மாதிரி தெரியுது. ஸோ என்னதான் இருந்தாலுமே வந்து பொண்ணோட கண்ணு வந்து பாதிப்படையுது பாத்தீங்களா, அதை நினைக்க போச்சு அவளுக்கு கவலையா இருக்குது. ஆஸ் அம்மா வந்து கவலையா இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு சோஜோவை கேட்பாங்க. சோஜோவுமே சரடாவை பார்த்துட்டு, சரடா உனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுமா, எனக்கு எப்பவுமே உன் மேல வந்து ஒரு வருத்தம் உண்டு, உன் மேல ஒரு கோவம் உண்டு. ஏன்னா எப்பவுமே நீ வந்து பொருட்டோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா, பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சிட்டு இருக்கா. ஈவன் வந்து உன்னோட பெஸ்ட் படியான காவக்கி தாண்டி வந்து பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சிட்டு இருக்கா. அந்த ஒரு விஷயம் எனக்கு எப்பவுமே
கோவத்தை கிளப்பிட்டு இருந்துச்சு. எனக்கு உன் மேல ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு பொருட்டோ கூட சைடு பை சைடு ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரியுது. சோ கண்டிப்பா பொருட்டோ வந்து கெட்டவனா இருக்க வாய்ப்பு இல்லன்ட்டு. அண்ட் அவன் ரொம்பவே ஹாட்டா இருக்கான். இந்த ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குது. அண்ட் காவைக்குமே ஹாட்டா தான் இருக்கான். பட் என்ன ஒரு விஷயம்னா அவன் ரொம்பவே பேடியா இருக்கான். இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததே கிடையாது. பட் இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து ரொம்பவே பேடியா இருக்கான். லார்ட் 7 வச்சு பார்க்க போஸ்ல அவன் ரொம்பவே பேடியா இருக்கான். அவன் கேரக்டர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. இதை தாண்டி அவன் கூட கொஞ்சம் பேசுனதே வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? கிளாஸ் ரெப்ன்ட்டு. அதுக்கு சரடாவுமே வந்து அவன் கிளாஸ் ரெப் கிடையாது, சுமரின்ட்டு. இதை கேட்ட சோஜோக்கு வந்து ஒண்ணுமே புரியவே இல்லை. அண்ட் சுமரி இருக்கா பாத்தீங்களா, ஹைப்பர் ஆக்டிவ் வந்து பிஹேவ் பண்ணுவா. லைக் இதுக்கு முன்னாடி வந்து காமா இருப்பான், ரொம்பவே வந்து நார்மலா இருப்பா. பட் இப்போ அப்படி இல்லாம வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கா, ஜாலி டைப்பா இருக்கா. அந்த ஒரு விஷயம் சோஜோக்கு புரியவே மாட்டேங்குது. லைக் சரடாக்கும் சுமரிக்கு இடையில ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயம் சோஜோக்கு புரியுது. பட் இருந்தாலும் அது என்னன்னு தெளிவா தெரியவே இல்லை. ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்காங்க. இப்போ அங்க இருந்து பொருட்டோ போன டிமென்ஷன் கேட்பாங்க. பொருட்டோமே இந்த ட்ரீ கிட்ட போயிட்டு இருக்க போஸ்ல கோடு வந்து அட்டாக் பண்றதுக்காடி வெளியே வரான். கையை வச்சு அட்டாக் பண்ண வெளியே வருவான். பட் கரெக்டா பொருட்டோ வந்து ரசிகன் உருகிக்க யூஸ் பண்ணி பொருட்டோவை கோடை வந்து கவுண்டர் பண்ணிடுவான். இந்த ஒரு விஷயம் கோடுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. நீ வந்து ஆம்புஷ் பண்ணதை வந்து கணிச்சது மட்டும் இல்லாம கரெக்டா வந்து கவுண்டர் பண்ணிருக்கான்ட்டி. அப்ப பொருட்டோவுமே கோடை பார்த்துட்டு உன்னை திரும்பி பார்த்தால ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. உன்னோட ஆம்புஷ் வந்து ரொம்பவே கேவலமா தான் இருந்திருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து என்கிட்ட வா, இன்னும் நோக்கி வா. நீ வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்டா இரு. ஜஸ்ட் ஒரு டைம் தான் மிஸ் பண்ணிருக்கா. நீ வந்து கான்ஃபிடண்டா வந்து அட்டாக் பண்ண வான்ட்டி. அதுக்கு கோடுமே வந்து ஒரு இடியட் தான் வந்து உன்னோட ட்ராப்ல வந்து மாட்டுவான்ட்டி. நான் அப்படி கிடையாதுன்ட்டி. அதுக்கு பொருட்டோவுமே வந்து என்ன வந்து ஏத்தி விடுறான். நீ என்ன கில் பண்றதுக்கு வந்தா, அப்போ உன்னோட பிளான் என்ன? இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறா? நீ என்ன கில் பண்ண போறியா இல்ல அப்படியே விட்டுட்டு ஓட போறியா? நீ பயந்துட்டியான்ட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். பொருட்டோ வந்து வேற லெவல்ல ரிப்ளை பண்ணிட்டே இருப்பான், கடுப்பேத்திட்டே இருப்பான். பட் கோடு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணாம நீ வந்து தெரிஞ்சுக்க தானே போறா, சீக்கிரமா தெரிஞ்சுப்பான்ட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறான். அவன் கிளாமார்க் மூலமா எஸ்கேப் ஆகி போறான். இத பார்த்தா பொருட்டோமி அவன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான்ட்டி. அப்ப அவன் கையை பார்க்க போஸ்லாம் தெளிவா தெரியுது. அந்த த்ரோன் சோல் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அது கம்ப்ளீட்டா வந்து அழிஞ்சு போகுது, மொத்தமா அழிஞ்சு போகுது. அது மூலமா பக் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா ஒரு ட்ரீ, அந்த ட்ரீ வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு போகுது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பக்குமே இறந்து போறான். இந்த ஒரு விஷயத்தை பார்த்த பொருட்டோ வந்து நான் வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டு என்ன மன்னிச்சிரு ஓல்டு மேன்ட்டு. அதுக்கு காசின் கோஜினுமே அவன் டோடு மூலமா பேச ஆரம்பிக்கிறான். நீ வந்து வருத்தப்படாத பொருட்டோ, இவனுமே ஒரு கெட்டவன் தான். அதனால இந்த ஒரு விஷயத்தை அவனோட மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிடு. இவன் வந்து இறந்து போனது வந்து பெருசா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து உன் மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிடுன்ட்டு. கரெக்டா இவ்வளவு விஷயங்கள் தான் வந்து இந்த சாப்டர்ல சொல்லிருக்காங்க. இந்த சாப்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா இந்த வீடியோ பத்தினா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சோ பொருட்டோ ஃபேன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. சோ அப்பதான் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க. சோ இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பை.